ஹாய் வெல்கம் டு அமிர்த ராகு. இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் நான் பார்த்துட்டேன். பட் எனக்கு எதுவுமே லைஃப்பில் நடக்கவே இல்லை. இப்போ வரையும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு. அதே போல் என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு சனி தசை நடக்குது, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல, என் வீட்டுக்காருக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய பொண்ணை நான் எப்படி கரையேற்றுவேன்னு தெரில, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் எப்படி வாழ்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி கேள்விகளோட பயணிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பதிவு. நான் ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன். எனக்கு சனி தசை நடக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். கேது திசையில நான் இருக்கேன். எனக்கு ராகு புத்தி நடக்குது. எனக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு. அதே போல் நான் ஏன் வாழ்கிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியோடு பயணிக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ரொம்ப சிம்பிள். இன்று மீனத்தில் 5 கிரக கூட்டணி சஞ்சரிக்க போகிறாங்க. சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. இன்று இரவு சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்னும் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. சனியை ராகு கிராஸ் பண்ணுற நேரத்தில் உலகத்தில் யாருக்குமே நல்லதில்லை. பொதுவாக சனி ராகு சேர்க்கையோ பார்வையோ இருப்பது நன்மை கிடையாது. இப்போ நான் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிக்கிறது? எனக்கே ஆல்ரெடி ஜாதகத்தில் சனி ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தான் இந்த பதிவு. உங்களுடைய கர்மாவை நீங்கள் வெளியேற்றும் பொழுது உங்களுடைய கர்மா உங்களுக்கு தொந்தரவை குறைக்கும். அதுக்காக முற்றிலும் குறைந்து விடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கடல் அளவுக்கு நீங்கள் கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கைகளில் அள்ளி அள்ளி நீங்கள் வெளியேற்றும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த கர்மாவோட அளவு குறையும். காலபுருஷ தத்துவப்படி மிதுனம் என்ற 3ஆம் இடத்தை நீங்கள் இயக்கும் பொழுது தானாகவே அந்த கர்மா குறையும். ரொம்ப சிம்பிள். 3ஆம் இடம் கைகள். உங்களுடைய கைகள்னால நாய்களுக்கு, தெருநாய்களுக்கு உணவு தானத்தையும் நீர் தானத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. பசிக்கு உணவு கொடுங்க. நாய்களை அடிக்காதீங்க. நாய்களுக்கு இந்த வெயில் காலத்தில் குடிக்க குடிக்க தண்ணி கொடுங்க. பசு, நாய், பூனை, பாம்பு வரைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் தண்ணி குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். உணவு கொடுங்க. உங்கள் கர்மா அடுத்த வருஷத்தில் காலி ஆகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.